ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக ஜவ்வரிசி வச்சு செம்மையான ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நைலான் ஜவ்வரிசி நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசி அதுதான் உங்களுக்கு இந்த லட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மாவு மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக நைலான் ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் ஊறின ஜவ்வரிசியை கையில் வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜில் ஊறி இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நெய் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு நட்ஸ் ஏதாச்சும் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரியும் அதுக்கப்புறம் திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய் இருக்கிற அப்படி அந்த கடாயிலேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி அளவு கிடையாது, நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது ரொம்ப நேரம் காய்ச்சணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமாக நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி இல்லாமல். ஸோ அதுதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சக்கரை தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த ஜவ்வரிசி நல்லா கொதிக்கணும். ஸோ கொதித்து நல்லா வெந்து வரணும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். மாவு அப்படியே தான் சேர்க்கணும். ஸோ தண்ணியில் கரைச்சி சேர்க்காதீங்க. சும்மா லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கட்டியெல்லாம் சேராது. நல்ல மாவு அந்த ஜவ்வரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். லட்டுக்கு நல்ல ஒரு பதம் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜவ்வரிசி அப்படிங்கிறதுனால உதிர்ந்து வராமல் இருக்கும். அதனால நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த சுகர் சிரப்பு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை இப்படி கலந்து கொடுத்துருங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சேர்த்த நெய் எல்லாமே ஜவ்வரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி வெந்து வரணும். கடாயில் இந்த ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜு. இந்த மாதிரி ஜவ்வரிசியில் லட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் முடிச்சொரு லட்டு மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எடுத்து இந்த மாதிரி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்வா மாதிரி கீழே விழுது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இதை நீங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு லட்டோட ஷேப் கிடைக்கிற மாதிரி நல்லா வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா முடிச்சொரு லட்டு மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செஞ்ச உடனே காலி ஆகிடும். இந்த தீபாவளி டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கூட ஒரு கிஃப்ட் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம்.
வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து லட்டு பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம பிடிச்சிட்டோம். சும்மா வந்து நான் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.